Taste the Daily. அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. ஓமலூரில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய கழக பொதுச் செயலாளர், தலைமை கழகம் வழங்கிய உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அனைத்தும் உரியவர்களிடம் சென்று சேர்ந்ததா என்பதை நிர்வாகிகள் கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 4 சட்டமன்ற தொகுதியில் சேவை கூட்டத்தை கூட்டி சிறப்பாக செயல்பட்டுகின்றீர்கள். இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலும் ஒன்றியத்தின் சார்பாக, நகரத்தின் சார்பாக நடைபெற்ற செயல்பு கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு முன்மாதிரியாக விளங்கியுள்ளது. அதனால் இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலும் சிறப்பான முறையிலே செயல்பு கூட்டம் கூட்டிய நகர கழக செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துள்ளேன். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு திட்டப்பணிகளுக்கு 18,50,000 ரூபாயை ஒதுக்கிய நிலையில் அதற்கான பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட வீரப்பம்பாளையம், பெருமாள் கோயில் காலனி, மோட்டூர் ஆகிய பகுதிகளில் 18,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாக்கடை வசதி, போர்வெல் மூலம் சின்டெக்ஸ் டேங்க் அமைத்து குடிநீர் வழங்கும் வசதிகளுக்கான திட்டங்களுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக நகர செயலாளர் முருகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற முன்னாள் தலைவர் கதிரேசன், அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நாராயணன், காளியப்பன், தனம், ராம்குமார், தங்கதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.